friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு கார்டன் அப்டேட் தான். ரொம்ப நாளா நம்ம சேனல்ல நம்ம கார்டன் அப்டேட்டே பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கார்டன்ல என்ன நடக்குதுன்னு நான் காட்டல. இப்போ இங்க பாருங்க, இது வந்துட்டு வல்லார செடி, குட்டி வல்லார செடி. இது கிட்டத்தட்ட ஒரு கிரீப்பர் மாதிரி ஃபுல்லா படர்ந்து வளர்ந்துருக்குது பாருங்க. வல்லார உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது, மெமரி பவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல வந்துட்டு நம்ம துவையல் செய்யலாம், ரசத்துக்கு கூட போடலாம், நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குதுன்னு. நல்லா அப்படியே இன்னும் கம்பளம் விரிச்சு விட்ட மாதிரி நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு. இது வந்து சேனைக்கிழங்கு செடி. சேனைக்கிழங்கு வாங்கிட்டு வந்த போது அதுல லேசா முளைப்பு விட்டு இருந்தது, அதை எடுத்து வச்சதுதான் இந்த செடி. கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட் பண்ற டைம் நெருங்கிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், பழுத்து இருக்கு பாருங்க இலையெல்லாம். இப்ப இந்த இலையெல்லாம் கொஞ்சம் வாடினதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு புடுங்கி எடுக்க வேண்டியதுதான். இதை எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து செவ்வாழை கன்று. ஆனா இது ரொம்ப ஹெல்தியா ஒன்னும் வளரல, வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இன்னும் குட்டியாவே தான் இருக்கு. சேப்பங்கிழங்கு செடி. இது சேப்பங்கிழங்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், நம்ம வறுவல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். ஆல்ரெடி நாங்க வந்து நிறைய சேப்பங்கிழங்கு எடுத்துட்டோம், ரொம்பவே நல்லா வந்திருந்தது, நல்லா விளைஞ்சு வந்திருந்தது. இது புதுசா வந்திருக்கிற செடி. இது பாருங்க, மணி பிளான்ட் வந்து 2 வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் இருக்கு இந்த ஆர்ச்ல. இது ஆர்ச் மாதிரி சும்மா ஒரு கம்பி மட்டும் வச்சு அதை சுத்திலையும் தேங்காய் நாரெல்லாம் வச்சு கட்டி இந்த மாதிரி ஏத்தி விட்டுருக்கோம். சூப்பரா படர்ந்து அழகா வந்திருக்குது. இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட். இது ஒரு வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட். இங்க ஒரு மாஞ்செடி வளர்ந்துருக்குது. இது வந்து தானா வளர்ந்தது, ஏதோ கொட்டை விழுந்து தானாவே முளைச்சு வந்திருக்கு. இதை எடுத்து வேற எங்கேயாவது நட்டி வைக்கணும். மாம்பழம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஆல்மண்ட் செடி. இது வந்து செடி வகையை சேர்ந்தது. இதுலயே கிரீப்பர் டைப்லயும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பாருங்க, வச்சு 6 மாசம் தான் இருக்கும். எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்க. சூப்பரான கலர். இது ஒரு மாதிரி டபுள் ஷேட்ல பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரியே இருக்கும் இந்த செடி பார்க்க. அந்த பூ இது வச்சு 6 மாசம் தான் இருக்கும், ஆனா எக்கச்சக்கமா பூ பூக்குது. இதுல நல்ல பெரிய பெரிய பூவா பூக்கும். இதுவும் ஆல்மண்ட் வெரைட்டி தான், ஆனா கிரீப்பர் வெரைட்டி. இந்த ஆல்மண்ட் வந்துட்டு எல்லோ கலர்ல பூக்கும் பாருங்க. இதுவும் நிறைய பூக்கும். மேல வந்து நீங்க கூரை மேல படர விடலாம், இல்ல அப்படியே செவுத்து மேல கூட நீங்க வந்துட்டு படர விடலாம். சூப்பரா அழகா பூக்கும் இந்த பூ. சமீபத்துல ஊருக்கு போயிருந்தோம். ஊர்ல இருந்து கொண்டு வந்த செடிகள் கொஞ்சம் இருக்கு. அண்ணா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம். அன்னைக்கு வந்து கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லா வகையான மூலிகை செடிகளும் அண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுல. அங்க இருந்து சுட்டுட்டு வந்ததுதான் இந்த செடியெல்லாம். இது வந்துட்டு வல்லார செடி தான். முன்னாடி உங்களுக்கு குட்டி வல்லார காட்டினன்ல, இது வந்து பெரிய வல்லார. இது பாருங்க, இலை எவ்வளவு பெருசு இருக்குது. இதுவும் அதே மாதிரி யூஸ் பண்றதுதான். நம்ம துவையல் அரைக்கலாம், அந்த மாதிரி இதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது காய வச்சு பவுடர் பண்ணி கூட நீங்க வந்து குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எதுலயாவது. நல்லா வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 2-3 தான் எடுத்துட்டு வந்தோம். பாருங்க, வச்ச உடனே நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் அண்ணா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். தூதுவளை செடி. இதுல வந்துட்டு நல்லா ஷார்ப்பா முள் இருக்கும் பின்னாடி. சளிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்துட்டு. இதையும் நீங்க சட்னி செய்யலாம், ரசத்துல போடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு முள் இருக்கு ஷார்ப்பா. இதுல இலையில கூட முள் இருக்கும் பின்னாடி. ஓ தெரியுதா? இப்பதான் வர ஆரம்பிக்குது, நல்லா ஹெல்தியா வந்துட்டு இருக்குது. இது வந்து வெத்தலை செடி. பாருங்க, குட்டியா பேபி பிளான்ட் மாதிரி இருக்குது. இப்பதான் வளர ஆரம்பிக்குது. இதுவும் வெத்தலை செடி வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் அண்ணா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். இது வந்து சீத்தாப்பழ செடி. இதுவும் விதை வந்து தானா விழுந்து முளைச்ச செடி தான். இங்க பாருங்க எவ்வளவு காய் பிடிச்சிருக்குதுன்ட்டு. நல்லா பெருசு பெருசாவும் பிடிச்சிருக்குது, நல்லா ஹெல்தியா. இது கிட்டத்தட்ட திரண்டுட்டு இருக்குது, இன்னும் பழுக்கல, பழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஏகப்பட்ட காய் வச்சிருக்கு.
இது ஒரு குட்டி செடி டைப்பு, கொஞ்சம் ஹைட் வரும், ரொம்ப ஹைட் வராது இந்த செடி. இந்த செடியோட பேர் வந்துட்டு சைனா டால் அப்படின்னு சொல்லுவாங்க காமனா யூஸ் பண்ணும்போது. இதுக்கு பொட்டானிக்கல் நேம் வேற. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. இதுவும் நிறைய கொத்து கொத்தா பூக்கும். உங்களுக்கு பூ வந்துட்டு இந்த காகித பூ மாதிரி அழகா பூக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கள்ளி செடி. இதோட பேர் வந்துட்டு கிரவுன் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு பூ பூத்துருக்குதுன்னு. இதை ஃபர்ஸ்ட் நாங்க வச்ச இடத்துல நிறைய நல்லா இருந்தது, பூக்கவே இல்லை, வெறும் இலை மட்டுமே இருந்தது. இப்போ எடுத்து வெயில வச்சதுக்கு அப்புறம் நல்லா பூக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இயர் முழுக்கவுமே இதுல ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது கிரவுன் ஆஃப் தான்ஸ் பிளான்ட்லயே இன்னொரு வெரைட்டி. இதுல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு டாட் டாட்டா இருக்கும், டபுள் ஷேட்ல இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ். இதுவும் அப்படிதான், இயர் முழுக்கவே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும். செடி முழுக்கவே அழகா பொக்கே மாதிரி சூப்பரா இருக்கும் பார்க்க. இது வந்து வெள்ளை செம்பருத்தி பூ. இது கூடவே ஒரு ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி வாங்கிட்டு வந்து வச்சோம், ஆனா அது வந்துட்டு போயிடுச்சு. ஆனா இந்த வெள்ளை செம்பருத்தி நல்லா பூக்குது, நிறைய பூக்குது. பாருங்க கொஞ்சம் பூ குட்டி குட்டியா தான் இருக்கும், ஆனா நிறைய பூக்கும். இந்த ஏரியால ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணி இதுல வந்துட்டு ஜெர்பராலாம் எடுத்து வச்சிருக்கோம். இங்க பாருங்க நிறைய பூ வச்சிருக்கு. ஜெர்பராக்குமே நிறைய வெயில் தேவைப்படுது, கொஞ்சம் கிளைமேட் நார்மலாவும் இருக்கணும், பிளஸ் வெயிலும் தேவையா இருக்கு, அப்பதான் பூக்குது. பாருங்க இதுல லைட் பிங்க் கலர், அப்புறம் கிரீம் கலர், எல்லோ, ரெட் அண்ட் பீச், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. ஆனா இப்ப எல்லா பூவும் இல்ல, இதுல கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துருக்கு. இதான் இருக்கிறதுலயே ரொம்ப அழகான ஒரு கலர், பீச் கலர், சூப்பரா பூத்துருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துலயே பாருங்க இந்த மாதிரி ஒரு குழாய் மாதிரி வச்சு அதுல வந்துட்டு டேபிள் ரோஸ் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிருக்கிறோம். இதுலயே ஓட்டை போட்டு இந்த மாதிரி புதினாவையும் நீங்க சொருக்கி சொருக்கி விட்டீங்கன்னா இதுலயே வளர்ந்து புதினா கூட வளரும். நீங்க டெய்லி யூஸ்க்கு, கிச்சன் யூசேஜ்க்கு நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம்.